கடவுளின் அன்பும் அமைதியும் கிறிஸ்துவின் அருளும் தூய ஆவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோ, வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். என்னோடு சேர்ந்து யாராவது ஒருவர் பாடலாமா? வாரும் தூய ஆவியே, வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். வாரும் தூய ஆவியே, பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். வல்லமையால் எம்மை நீரைத்து நீராளுகை செய்யும். எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். வாரும் தூய ஆவியே, ஆண்டவரே, இந்த அருமையான காலை பொழுதிலே சுவாமி யாராவது ஒருத்தர் பாடிட்டே இருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம் அப்பா. இந்த அருமையான காலை பொழுதினிலே இந்த அருமையான வாய்ப்பை தந்தீரே, மக்கு நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே அன்னை மரியாளின் செய்தி நீர் எங்களுக்கு தருகிறேன். ஆசீர்வதியும் பலப்படுத்தும். இந்த நாளின் செய்தி உன்னத அலைகளும். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே நம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பலப்படுத்துவீராக, வழிநடத்தும் பொறுப்பேற்றுக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த நாளின் செய்தி, உன்னை தவறாக வழிநடத்த நீ எளிதில் விட்டு கொடுக்கிறாய். உன்னை தவறாக வழிநடத்த நீ எளிதில் விட்டு கொடுக்கிறாய். இறை செய்தி அதுதான் இன்றைக்கு. சில சமயங்களில் சாத்தான் உன்னை தவறாக வழிநடத்த நீ எளிதில் விட்டு கொடுக்கிறாய். ஜெபி, என்னை பற்றிக்கொள். சாத்தானுக்கு கதவை மூடிவிடு. நீ வந்தமைக்காக நன்றி. என் சிறிய குழந்தையே, நீ சோதிக்கப்பட்டால் அதற்காக பயப்படாதே. என் சிறிய குழந்தையே, நீ சோதிக்கப்பட்டால் அதற்காக பயப்படாதே. என் அருள் உனக்கு உதவும். என் குழந்தையே, என்னில் நீ ஒரு அம்மாவை கண்டுள்ளாய். நாம் ஒன்றாக இருக்கிறோம். இதை நீ கவனிக்கவில்லையா? தொடர்ந்து ஜெபி. உன் இதயம் சிறிது அலைந்து திரிந்தாலும் அதன் பிறகு அதை மென்மையாக ஜெபத்தின் வழியாக என்னிடம் கொண்டு வருவது எப்படி என்பதை இந்த நாட்களில் நீ அறிந்து கொள்ள செய்திருக்கிறேன். என் குழந்தாய், நான் எப்போதும் இருக்கிறேன். அதை பற்றி சந்தேகப்படாதே. நீ வந்தமைக்காக நன்றி. என் எளிய குழந்தையே, உனக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன. ஆகவே எதிலிருந்து ஆரம்பிப்பது என்று நான் அறிவது கடினமாய் உள்ளது. ஆனால் உன் அன்னை ஆக நான் இருக்கிறேன் என்று சொல்லி, ஒரு தாய்
தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. அல்லேலூயா. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். இந்த நாளின் செய்தி, ஆண்டவரில் என் மகிழ்ச்சி. நான் ஆண்டவரில் களி கூறுவது எப்படி என்ற சிந்தனை. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள். 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம் 16, 17, 18 வசனங்கள் வாசிக்க கேட்போமா? எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். ஒரு முறை கூட வாசிக்கலாம். எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள். இடைவிடாது இறைவனிடம் வேண்டுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றி கூறுங்கள். அல்லேலூயா. உங்களுக்காக கிறிஸ்து வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவுளம் இதுவே. அல்லேலூயா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். என்ன வந்தாலும் எது நடந்தாலும் இறைவனுக்கு நன்றி கூறுங்கள் என்று சொல்லி எப்பொழுதும் மகிழ்ந்து பாடுங்கள். மார்க்கு நற்செய்தி வேறு யாராவது ஒருவர் வாசிக்கலாம். மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13, 14, 15. மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 13, 14, 15. ஹல்லேலூயா. வேகமாய், நேரம் குறைவாய் இருப்பதினால். அதன் பின்பு இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அதன் பின்பு இயேசு மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைத்தார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். தம்மோடு இருக்கவும் நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும் பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் அவர் 12 நியமித்தார். அவர்களுக்கு திருத்தூதர் என்றும் பெயரிட்டார். அவர்களுக்கு திருத்தூதர்கள் என்று பெயரிட்டார். ஹல்லேலூயா. இயேசு இரவெல்லாம் ஜெபிக்கிறார். ஆண்டவரோடு, தந்தையாம் கடவுளிடமோடு ஜெபிக்கிறார். நான் இந்த சீடர்களை எப்படி திருநிலைப்படுத்தி தெரிந்தெடுப்பது என்று அவருக்கு ஒரு பலவீனம்.
ஆண்டவரே, இந்த 12 சீடர்களை கொண்டு இந்த உலகத்தின் நற்செய்தியை அனைத்து இடங்களுக்கும் பரப்ப வேண்டுமே, உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்ற வேண்டுமே என்று அவர் உள்ளம் வருந்தியவராய், உள்ளம் கலங்கியவராய் இரவெல்லாம் ஜெபித்திருக்க வேண்டும். தந்தையே, நான் யாரை தேடுவேன், யாரை தீர்மானிப்பேன், யாரை தெரிந்தெடுப்பேன் என்று சொல்லி மலைமேல் ஏறி என்ன செய்கிறார்? தாம் விரும்பியவர்களை தாம் விரும்பியவர்களை தாம் விரும்பியவர்களை தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைக்கிறார். யாரெல்லாம் விருப்பப்பட்டாரோ அவங்கள எல்லாரையும் கூப்பிடுறார். அல்லேலூயா. அவர்களும் அவரிடம் வந்த விரும்பியவர்களை அவர் அழைக்கிறார். அல்லேலூயா. எதற்காக? தம்மோடு இருக்கவும். முதலாவது காரியம் தம்மோடு இருக்கவும். முதலாவது காரியம் தம்மோடு இருக்கவும். எதற்காக? தம்மோடு இருப்பதற்காக. தான் விரும்பியவர்களை யாரெல்லாம் அவர் விரும்பினார் அவங்களெல்லாம் கூப்பிடுறார். அதனால தான் நம்ம ரோமேயர் 8:30 வாசிக்கிறோம். வாசிக்கலாமா? ரோமேயர் 8:30 வேகமாக ஒருவர். ஆமென். தாம் முன் குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவர் ஆக்கியிருக்கிறார். தமக்கு ஏற்புடையரானோரை தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார். தமக்கு ஏற்புடையரானோரை தன் மாட்சியில் பங்கு பெற செய்தார். அல்லேலூயா. முன் அறிந்திருந்தார் யாரை அனுப்புவேன். முன் அறிந்திருந்தார். முன்னே தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், சாதாரண மக்கள், சாதாரண மீன் பிடிக்கிறவர்கள், சுங்கசாவடியில் இருப்பவர்கள், சாதாரண மக்களை ஆண்டவர் தெரிந்தெடுக்கிறார். எதற்காக? தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும். அதனால தான் ரோமேயர் 8:30 அழகாக சொல்லுகிறது. முன் நம்மை தெரிந்திருந்தார், முன் குறித்தார், அழைத்தார், ஏற்புடையவர் ஆக்கினார், தன் மாட்சியில் பங்கு பெற செய்தார், நம்முடைய ஊழியத்திற்காக பணிக்காக அனுப்புகிறார். ஆமென். எதற்காக? மீண்டும் ஒருவரை சொல்லலாமா? யாராவது ஒருவர்? முன் அறிந்திருந்தார், முன் குறித்தார், அழைத்தார், ஏற்புடையவராக்கினார், தம் மாட்சியில் பங்கு பெற செய்தார், தம் பணிக்காக அழைத்திருக்கிறார். அதை தான் இங்கே 12 சீடர்களை தெரிந்தெடுக்கிறார் என்பார்களே. நம்ம அதே மாதிரி தான் மலைமேல் ஏறி தாம் விரும்பியவர்களை தம்மிடம் வரவழைக்கிறார். அவர்களும் அவரிடம் வந்தார்கள். என்ன அருமையான! அவர்களும் அவரிடம் வந்தார்கள். எதற்காக? தம்மோடு இருக்கவும், நற்செய்தியை பறைசாற்ற அனுப்பப்படவும், பேய்களை ஓட்ட அதிகாரம் கொண்டிருக்கவும் 12 நியமிக்கிறார். அவர்களுக்கு திருத்தூதர் என பெயரிடுகிறார். ஆமன் பார்த்தவர்களே. அப்போ இயேசு இன்னைக்கு டாபிக் என்ன? இயேசுவினுடைய உண்மையான சீடர்கள் யார்? அல்லேலூயா. இயேசுவுடைய உண்மையான சீடர்கள் மனுஷனுடைய சீடர்கள் அல்ல. இயேசுவுடைய உண்மையான சீடர்கள் யார்? உண்மையான உறவினர்கள் யார்? உண்மையான பந்துக்கள் யார்? மிக அழகாக சொல்லப்படுகிறது. மார்க்கு நற்செய்தி 3:34. மார்க்கு நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். ஆமென். தம்மை சூழ்ந்து அமர்ந்திருந்தவர்களை சுற்றிலும் பார்த்து
இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. அடுத்த வசனத்தை வாசிப்போம். கடவுளின் திருவுள்ளத்தை நிறைவேற்றுபவரே கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஆமென். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுகிறவரே என் சகோதரரும் சகோதரியும் தாயும் ஆவார் என்றார். ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த நாளின் சிந்தனைக்கு நமக்கு இதுல என்ன புரிகிறது? ஹல்லேலூயா. யார் என் தாய்? யார் என் உறவினர்? யார் என் சகோதரர்? யார் அந்த கேள்வி. ஹல்லேலூயா. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே. கடவுளின் திருவுளத்தை நல்லா புரிஞ்சுக்கங்க. 12 சீடர்களை அழைக்கிறார். மக்கள் கூட்டத்தை பார்க்கிறார். அன்னைமரியால் எல்லா சகோதர சகோதரர்களாக வந்து நிற்கிறாங்க. உங்கள் அம்மா வந்துட்டாங்கன்னு கேட்குறாரு. ஆனால் ஆண்டவருடைய பதில் ஒரே பதில். என்ன சொல்கிறார் பாருங்க. யார் 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 என்னுடைய உண்மையான உறவினர்கள்? சூழ்ந்து அமர்ந்தவர்கள் அத்தனை பேரையும் பார்க்கிறாரு. இவரே என் தாயும், இதோ என் தாயும் என் சகோதரர்களும் இவர்களே. அப்போ சிந்தனைக்கு என்ன? கூட்டத்தில் அமர்ந்திருந்தார்கள். அல்லேலூயா. யார் அந்த கூட்டத்தில் அமர்ந்திருப்பவர்கள்? கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக. அல்லேலூயா. அல்லேலூயா. நம் ஆண்டவருடைய திருவுளம் என்ன? நாம் கடவுளுடைய திட்டத்தை, அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்கிறோமா? ஆண்டவர் விரும்புவது என்ன? சற்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் என் தேவ பிள்ளைகளே. இயேசு விரும்புவது என்ன? அவர் வந்து உலகத்தில் வந்தபோது என்ன சொல்றாரு? அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னையதை நிலக்க செய்ய முன்னதை நீக்கி விடுகிறார். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எபிரேயர் 10:22. அல்லேலூயா. யார் அந்த திருவுளத்தை நிறைவேற்றுகிறவர்கள்? எபிரேயர் 10:22 வாசிக்கலாம். ஆமென். ஆதலால் தீய மனச்சான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளமும் தூய நீரில் கழுவப்பட்ட உடலும் உடையவர்களாய் நேரிய உள்ளத்தோடும் மிகுந்த உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோமாக. கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றி வரும் பொழுது தீய மனசான்றிலிருந்து விடுவிக்கப்பட்ட உள்ளம். அல்லேலூயா. தூய நீரில் கழுவப்பட்ட உடல். அல்லேலூயா. நேரிய உள்ளம். அல்லேலூயா. மிகுந்த உறுதியான நம்பிக்கை. ஆமென். 4 காரியங்கள் அன்பார்ந்தவர்களே. தீய மனசாற்றிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய நீரினால் கழுவப்பட்ட உடல் நேரிய உள்ளத்தோடும் மிகுந்த உறுதியான நம்பிக்கையோடும் அவரை அணுகி செல்வோம், அவருடைய திருவுளத்தை நிறைவேற்ற. அல்லேலூயா. ஏசாயா இறைவாக்கினர் அழைக்கிறார். ஏசாயா இறைவாக்கினர் இப்படி சொல்வார். ஐயோ, தூய உதடுகளை கொண்ட மனிதன் நான், தீய மனிதர்கள் மத்தியில் வாழ்பவன் நான், என் அரசரை என் கண்கள் கண்டனவே என்று சொல்லும் பொழுது அங்கிருந்து ஒரு நெருப்பு துண்டை கையால் எடுத்த அந்த வானதூதர் தீப்பொறியை ஏசாயாவின் உதட்டிலே வைத்து, இதோ உன் குற்றப்பழிகள் நீக்கப்பட்டன என்று சொல்லி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லி ஒரு மெல்லிய குரல். என்ன குரல் அது தெரியுமா? வாசிக்கலாமா? ஏசாயா 6ஆம் அதிகாரத்திலே 6-7 வசனங்கள். ஆமென். அப்போது சேராபீன்களுள் ஒருவர்
அப்பொழுது சேராபீன்களுள் ஒருவர் பலிப்பீடத்திலிருந்து நெருப்பு பொறி ஒன்றை குறட்டால் எடுத்து அதை தம் கையில் வைத்துக்கொண்டு என்னை நோக்கி பறந்து வந்தார். அதனால் என் வாயை தொட்டு இதோ இந்நெருப்பு பொறி உன் உதடுகளை தொட்டது, உன் குற்றப்பழி உன்னை விட்டு அகன்றது, உன் பாவம் மன்னிக்கப்பட்டது என்றார். அடுத்த வசனம். மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என்ற கேள்வி, என்ற வினவும் குரல் வாசிக்கலாம் முழுமையாக. மேலும் யாரை நான் அனுப்புவேன், நமது பணிக்காக யார் போவார் என வினவும் என் தலைவரின் குரலை நான் கேட்டேன். அதற்கு இதோ நான் இருக்கிறேன், அடியேனை அனுப்பும் என்றேன். ஆமென். என் தலைவரின் குரல், ஆண்டவராக என் தலைவரின் குரலை கேட்டேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன். என்னை அனுப்பும், என்னை அனுப்பும், இதோ நான் இருக்கிறேன் சொல்லி அன்பார்ந்தவர்களே, தீய மனசாற்றிலிருந்து விடுவித்தார். ஏசாயா இறைவாக்கினரை தெரிந்தெடுத்த போது, அல்லேலூயா, அவரை தூய நீரினால் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்தார். அல்லேலூயா. நேரிய உள்ளத்தை ஏசாயாவுக்கு கொடுத்தார். அல்லேலூயா. உறுதியான நம்பிக்கையை கொடுத்தார். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா அழகா சொல்றாரு, என்னை அனுப்பும். ஏசாயாவுடைய பதில் என்ன? என்னை அனுப்பும். நம்முடைய குற்றப்பழிகள் எல்லாவற்றையும் தீய மனசாற்றிலிருந்து விடுவிக்கிறார். தூய நீரில் கழுவப்பட்ட உடலாக மாற்றுகிறார். நேரிய உள்ளத்தோடும் மிக உறுதியான நம்பிக்கையோடும் ஏசாயா சொல்கிறார், என்னை அனுப்பும். அல்லேலூயா. பைபிளிலே பார்த்தீங்கன்னா ஏசாயாவுடைய அந்த இறைவாக்கு புஸ்தகம் தான் அதிக அதிகாரங்களை கொண்டது. எத்தனை அதிகாரங்கள் என்று சொல்ல முடியுமா யாராவது? அல்லேலூயா. எத்தனை அதிகாரங்கள்? 66 அதிகாரங்கள். 66 அதிகாரங்கள் ஏசாயா இறைவாக்கினர் நூல் புஸ்தகம். தீய மனசான்றிலிருந்து அவரை விடுவித்தார். தூய நீரினால் அவரை கழுவி நேரிய உள்ளத்தை அவருக்கு கொடுத்து மிகுந்த உண்மையான உறுதியான நம்பிக்கையை அவருக்கு கொடுத்து அவரை தெரிந்தெடுத்தார். அல்லேலூயா. பாவிகளை தேடி வந்த இயேசு. ஆமென். அப்போ நம்ம என்ன செய்யணும்? கடவுளை நெருங்கி வர வேண்டும். ஆமென். இயேசுவின் உடல் கோவிலின் திரைசீலையை ரத்தம் சிந்தி நமக்கென்ன புதிய ஒரு வழி கிடைத்துள்ளது. இயேசுவின் உடல் தான் அந்த கோவிலின் திரைசீலை. ஆமென். ரத்தம் சிந்தி நமக்கென்ன புதிய ஒரு வழி கிடைத்துள்ளது. நமக்கு வாக்களித்தவர் நம்பிக்கை உரியவர். அல்லேலூயா. நாம் எதிர்நோக்கி இருப்பதை தயக்கமின்றி அறிக்கையிடுவதில் நிலையாய் இருக்க வேண்டும். செய்ய வேண்டியது என்ன? முதலாவது காரியம், 4 காரியங்கள். அன்பு செலுத்த வேண்டும். அல்லேலூயா. முதலாவது காரியம் என்ன? அன்பு செலுத்துதல். இரண்டாவது, நற்செயல்கள் புரிய வேண்டும். மூன்றாவது, ஒருவரை ஒருவர் தூண்டி எழுப்ப கருத்தாய் இருக்க வேண்டும். ஒன்று கூடி ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்ட வேண்டும்.
ஏனென்று சொன்னால் இறுதி நாட்கள் நெருங்கி வருகின்ற அன்பார்ந்த தேவஜனமே, இன்னும் அதிகமாய் ஊக்கமூட்டுவோம். ஆமென். ஆமென் ஆமென் அதனால தான் எசேக்கியேல் இறைவாக்கினர் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் மிக அழகாக சொல்லும். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். ஆமென் ஆமென். தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நான் தூய நீரை உங்கள் மேல் தெளிப்பேன். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கில் இருந்தும் தூய்மையாவீர்கள். நீங்கள் உங்கள் எல்லா அழுக்கில் இருந்தும் தூய்மையாவீர்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் பழைய ஏற்பாட்டிலே லேவியராகம் 8:30 பார்க்கிறோம். மோசே திருப்பொழிவை செய்யும் பொழுது எண்ணெயிலும் பலிபீடத்தின் மேலிருக்கும் இரத்தத்திலும் சிறிது எடுத்து ஆரோன் மேலும் அவர் புதல்வர் மேலும் அவருடைய உடைகள் மேலும் தெளித்து அவர்களை புனிதப்படுத்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. லேவியர் 8:30 சொல்லப்பட்டிருக்கிறது அன்பார்ந்தவர்களே. எனவே நாம் அன்பு செலுத்த வேண்டும். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. அதாவது ஒருவர் பாடலாம், அன்பு கூறுவேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பெலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய். ஆமேன். ஆமேன். நன்றி நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். யாராவது ஒருவர் வேகமாய் எபிரேயர் 10:30. அல்லேலூயா. ஆமென். ஆமேன். பழி வாங்குவதும் பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் எனக்குரியன என்றும் எனக்குரியன என்றும் ஆண்டவரே தம் மக்களுக்கு தீர்ப்பளிப்பார் என்றும் ஆண்டவரே தன் மக்களுக்கு தீர்ப்பளிப்பார் என்றும் உரைத்தவர் யார் என்பது நமக்கு தெரியுமன்றோ. உரைத்தவர் யார் என்று நமக்கு தெரியுமன்றோ. பழி வாங்குவதும் கைமாறு அளிப்பதும் ஆண்டவருக்குரியது. ஆண்டவரே தம் மக்களுக்கு தீர்ப்பளிப்பார். வாழும் கடவுள். அல்லேலூயா. அப்போ சிந்தனை என்ன? நமக்குள்ள இந்த அந்த வார்த்தையில் உள்ள சிந்தனை என்ன? ஊழியம் செய்ய வரும் பொழுது துன்பம் நிறைந்த மன போராட்டத்தை சாத்தான் பகைவன் ஏற்படுத்துவான். அல்லேலூயா. ஆனால் பயம் இல்லாமல் மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நாம் இகழ்ச்சிக்கும் வேதனைக்கும் ஆளாகி வேடிக்கை பொருளாகி விடுகிறோம். இகழ்ச்சிக்கும் வேடிக்கைக்கும் வேதனைக்கும் உண்டாகி வேடிக்கை பொருளாகி விடுகிறோம். இந்நிலை ஆண்டவருடைய துன்பங்களில் நாம் பங்கு பெற வேண்டியிருக்கும் தேவ பிள்ளைகளே. அப்போ என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்ய வேண்டும்? எபிரேயர் 10:36. வேறொருவர் எபிரேயர் 10:36. ஆமென். ஆமேன். கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி அவர் வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. அல்லேலூயா. கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றி வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள உங்களுக்கு மன உறுதி தேவை. இந்த நாளின் செய்தி அதுதான். ஆமன் பார்த்தவர்களே. அப்போ இன்னும் குறுகிய காலமே இருக்கிறது. வரவிருக்கிறவர் வந்து விடுவார், காலம் தாழ்த்த மாட்டார். அல்லேலூயா.
அதனால தான் எபிரேயர் 10:38 சொல்லுகிறது. வாசிக்க கேட்போம். எபிரேயர் 10:38. ஆமென். ஆமென். நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நேர்மையுடன் நடக்கும் என் அடியார் நம்பிக்கையினால் வாழ்வு அடைவார். நம்பிக்கையினால் வாழ்வடைவார். எவராவது பின்வாங்கி செல்வார் எவராவது பின்வாங்கி செல்வார் என்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுறுகிறேன். அவரில் நான் மகிழ்ச்சியுறுகிறேன். மகிழ்ச்சியுறுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மாறாக நம்பிக்கையும் ஊழியத்தையும் நம் வாழ்வையும் நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. நேர்மையுடன் நடக்கும் என் அடியார். யார் அந்த அடியார்? அழைக்கப்பட்டவர்கள். ஆமென். நீங்களும் நானும். ஆமென். ஆமென். அப்போ நம்முடைய லட்சியம் என்ன? நம்முடைய லட்சியம் என்ன? ஆண்டவருடைய திருவுளம் என்ன? பிலிப்பியர் 3:1. அல்லேலூயா. பிலிப்பியர் 3. ஆமென். பிலிப்பியர் 3:1 வேகமாய். என் சகோதர சகோதரிகளே, பிலிப்பியர் 3:1 ஆமென். ஆமென். இறுதியாக என் சகோதர சகோதரிகளே, இறுதியாக என் சகோதர சகோதரிகளே, ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடைங்கள். ஆண்டவரோடு இணைந்திருப்பதில் மகிழ்ச்சி அடையுங்கள். எழுதியதே மீண்டும் எழுதுவது எழுதியதையே மீண்டும் எழுவது எனக்கு தொல்லையா இல்லை. எனக்கு தொல்லையா இல்லை. உங்கள் நன்மைக்காகவே எழுதுகிறேன். உங்கள் நன்மைக்காகவே எழுதுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. 2ஆம் வசனத்தை வாசிங்க. ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். 2ஆம் வசனம். பிலிப்பியர் 3:2 பேர் ஒருவர். அந்த நாய்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள். அந்த நாய்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள். அந்த கெட்ட ஊழியர்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள். அந்த கெட்ட ஊழியர்களிடம் எச்சரிக்கையாயிருங்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஊழியம் செய்வது அவ்வளோ லேசு கிடையாது பிள்ளைகளை. ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டம். உங்களுக்கு தெரியாது. அதான் பவுல் சொல்ற அநேக இடத்திலே எனக்கு மீண்டும் பேறுகால வேதனை, பிரசவ வேதனை. தூய பவுல் மீண்டும் கூறுவது என்ன? பிலிப்பியர் 3:6 வரை உள்ள வசனங்கள். பிலிப்பியர் 3:6 வரை உள்ள வசனங்களை வாசிப்போமா? ஆமென். ஆமேன். திருச்சட்டத்தில் எனக்கிருந்த ஆர்வத்தால் திருச்சபையை துன்புறுத்தினேன். பாருங்க, முதல் அவர் சொல்றது என்ன பாருங்க. திருச்சட்டத்தில் பழைய ஏற்பாட்டு நூல்களில் இருந்த ஆர்வத்தால் என்ன செய்கிறாரு? திருச்சபையை துன்புறுத்தினேன். 2வது, திருச்சட்டத்தின் அடிப்படையிலான நீதி நெறியையும் திருச்சட்டத்தில் அடிப்படையிலான நீதி நெறியையும் நீதி நெறியை பொருத்தமாட்டில் குற்றமற்றவனாய் இருந்தேன். ஆமேன். திருச்சட்டத்தின் நீதி நெறியை பொறுத்தமட்டில் அவர் குற்றமற்றவராய் இருந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிப்போம். ஆனால் எனக்கு வாசிக்கலாம். ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். ஆமேன். ஆமென். திருச்சட்டத்தை கடைபிடிப்பதில் பரிசேயன், ஆனால் எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதுகிறேன். பவுலுடைய மனமாற்றத்திலே அவர் சொல்லுகிறார் என்பார்களே. அடுத்த 8ஆம் வசனத்திலே வாசிக்க கேட்போமா? உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் என் ஆண்டவராய் கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். அதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். ஆமேன். ஆமேன். எல்லாவற்றும் குப்பை. எனக்கு ஆண்டவருடைய ஊழியம் தான் ஃபர்ஸ்ட். மனிதர்களை நம்புவதை ஆண்டவரை நம்பிட்டு அவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எல்லாம் வழி நடத்துவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உண்மையில் என்னை பொறுத்தமட்டில் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவை நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவு, ஞானம், அதுதான் என்னுடைய செல்வம்.
மற்ற எல்லாவற்றையும் நான் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ள எல்லாவற்றையும் குப்பைன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அப்ப சிந்தனை என்ன? 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆமென். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். ஆமென். ஒரு முறை இந்த ஏற்புடைய கடவுளிடம் இருந்து வருவது. மீண்டும் ஒரு முறை தெளிவாக வாசிக்கலாம் அதே வசனத்தை. யாழினி. கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமையும் கடவுளிடமிருந்து வர வேண்டும். ஹல்லேலூயா. சீராக்கி ஞானத்தில் மிக அழகாக சொல்லப்படுகிறது. ஞானம் ஆண்டவரை புகழ்வது. ஞானம் அது கடவுளை நமக்கு அருள வேண்டும். ஆண்டவரே அதை அளிக்கிறார். ஆண்டவரே அதை வடமுறை செய்கிறார். ஞானத்திலிருந்து வருகின்ற இறை புகழ்ச்சி. ஆண்டவரை ஸ்துதிக்க அருமையான தேவ பிள்ளைகளே, நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லேலூயா. லக்கை நோக்கி ஓடணும். அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்து மீது கொண்டுள்ள நம்பிக்கையினால்தான் கடவுளுக்கு ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடம் இருந்து வருகிறது. அல்லேலூயா. அதனால தான் ரோமர் 8:30 பார்க்கிறோம், நம்மை கடவுளுக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். அல்லேலூயா. முன் அறிந்திருந்தார், முன் குறித்தார், அடைத்தார், ஏற்புடையவராக்கி. அல்லேலூயா. இங்கே தூய பவுல் சொல்றார் பாருங்க, இந்த ஏற்புடைமை கடவுளிடம் இருந்து வருவது. எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க இந்த வார்த்தையை? அல்லேலூயா. அப்ப லக்கை நோக்கி ஓடணும். அதனால தான் பிலிப்பியர் 3:12 சொல்லுகிறது, ஆமென், நான் இவற்றை ஏற்கனவே அடைந்து விட்டேன் என்றோ நிறைவு செய்து விட்டேன் என்றோ சொல்வதற்கில்லை. கிறிஸ்து இயேசு என்னை ஆட்கொண்டதற்கான நோக்கம் நிறைவேற்றுவதற்காக தொடர்ந்து ஓடுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஓடுறோம்? ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்காக எத்தனை பேர் ஓடுறோம்? எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனங்களே, இந்த இடைவிடா சகாய மாதா பரிந்துரை ஜெபக்குழு ஜோதிபுரத்தில் இடைவிடாமல் ஜெபிக்கிற பிள்ளைகள், காலையும் மாலையும் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகள், ஒவ்வொரு நாள் அவருடைய வார்த்தைகளை வாசித்து தியானித்து ஜெபிக்கிற பிள்ளைகள் ஆண்டவர் முன் அறிந்திருந்தார்.
முன்பதாகவே அறிந்திருந்தார், முன் குறித்தார், அழைத்திருக்கிறார், நம்மை ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தன்னுடைய மாட்சியில் ஒவ்வொரு நாளும் நம்மை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். அவருடைய பணிக்காக நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இயேசு என்னை தெரிந்தெடுத்தது, ஆட்கொண்டதற்கு நோக்கம் நிறைவேற்றுவதற்கென்று நான் தொடர்ந்து ஓடுகிறேன். ஹல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டமென்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் ஓடுகிறேன். என் இயேசு ராஜாவின் இந்த வேளைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எத்தனை தான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மனவாளன் இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, என் பொன்முகம் தான் அவரை பார்க்கணுமே. என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம் தான் நான் பார்க்கணுமே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் நான் லக்கை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன் ஓடுகிறேன் என் இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஹல்லேலூயா. பலத்த கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். இயேசுவுக்கு நன்றி நன்றி நன்றி. நல்லா சத்தமாக தட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே ஸ்துதிக்க பார்க்கலாம். சர்வ வல்லமையோடு ஸ்துதிக்க பார்க்கலாம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி 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 அப்பான்னு சொல்லி ஸ்துதிங்க. ஆமென் 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 ஆமென்.
ஆமென். யாரையும் ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. யாராவது ஒருவர் இறுதி ஜெபத்தை சொல்லலாமா? இறுதி ஜெபம். ஆமென். எங்கள் அன்பாய் நேசித்த எங்கள் அருமையான தகப்பனே, அப்பா இன்று ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்காக கொடுத்திருக்க இந்த இறைமன்னா ஒவ்வொன்றுக்காகவும் ஆண்டவரே அப்பா உம்மிடத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. பவுல் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் ஆண்டவரே பழைய வாழ்க்கையை விட்டு புது வாழ்க்கையை அப்பா உம்முடைய சமூகத்தில் எப்படி தொடங்கினாரோ அதே போலப்பா எங்க வாழ்க்கையில் ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பழைய வாழ்க்கைகளை மறந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே புது பொலிவோடு ஆண்டவரே உமக்காக ஊழியம் செய்கிற பிள்ளைகளாக ஆண்டவரே எங்களை நீர் தேர்ந்தெடுத்திருக்கிறீர் தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்முடைய நற்செய்தி பணிக்காக எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா இந்த காலை பொழுதில் அழைத்திருக்கிறீர் தகப்பனே. நாங்கள் உலக வாழ்க்கைக்கு ஆண்டவரை முக்கியத்துவம் கொடுக்காதப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே உமக்காக வாழ்கிற பிள்ளைகளாக என்றும் நாங்கள் இருக்க நீர் எங்களோடு கூட இருந்து ஆசீர்வதிக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த காலை பொழுதில் ஆண்டவரே உம்முடைய திருவுளம் எது என்பதை ஆண்டவரே நாங்கள் கற்றுக்கொண்டோம் ரஜினி. ஆம் தகப்பனே உம்முடைய திருவுளத்தை நாங்கள் கண்டறியப்பா எங்களுக்கு இந்த அருமையான இந்த கூகுள் மீட் வழியாக இந்த இறை வார்த்தையை கேட்கும்படி எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் அழைப்பு கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இயேசுவின் உண்மையான சீடர்கள் யார் என்பதை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொண்டோம் அப்பா. ஆம் தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரை தேவையற்ற காரியங்களை நாங்கள் நினைத்து வாழாதபடி அப்பா உம்முடைய சமூகத்தில் உம்முடைய பிள்ளைகளாக ஆண்டவரே இந்த இறை வார்த்தையை தியானித்து அதை ஆண்டவரே எங்கள் அப்பா உடலாலும் உள்ளத்தாலும் அதை ஏற்றுக்கொண்டு தகப்பனே உம்முடைய ஆவிக்கேற்ப அப்பா உம்முடைய கிறிஸ்துவோடு நாங்கள் ஒன்றிணைந்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் உறுதியான நம்பிக்கை கொண்டு வாழ்கிற பிள்ளைகளாக அப்பா நாங்கள் அனைவரும் ஆண்டவரே இந்த காலை பொழுதில் ஆண்டவரே இந்த இறை வார்த்தையை கேட்டோம். அதே போலப்பா இந்த இறை வார்த்தையை கொண்டு ஆண்டவரே நாங்கள் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே அதை நாங்கள் கட்டி எழுப்ப ஆர்வத்தோடு கட்டி எழுப்ப பிள்ளைகளாக நாங்கள் மாற வேண்டும் ரஜினி. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக அப்பா உம்முடைய கரத்தில் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் ஆதாயமாக்கி கொண்டு அப்பா கிறிஸ்துவின் பொருட்டுக்கு நாங்கள் வாழ நீரே எங்களை அழைத்திருக்கிறேன் தகப்பனே. நாங்கள் உம்மை விட்டு விலகி செல்லாதபடி தகப்பனே என்றைக்கும் அப்பா உம்மோடு இணைந்து ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஆதாயமாக்கி கொண்டு மற்ற உலக காரியங்களை குப்பையாக கருதி வாழ்கிற பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும் ரஜினி. நீர் எங்களுக்காக கொடுத்த இந்த இறை வார்த்தை ஆண்டவரே இந்த நாள் முழுவதும் எங்களுக்கு ஆண்டவரே மன்னாவாக கொடுத்திருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய திருவுளத்தை நாங்கள் கண்டறிய அப்பா இந்த காலை பொழுதில் ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீர் ஒன்றாக இணைத்ததற்காக நன்றி செலுத்தி ஆண்டவரே உம்முடைய கிருபையால் உம்முடைய மாற்றுக்குரிய பங்கை ஆண்டவரை நாங்கள் தேர்ந்து கொள்ள நீர் எங்களை அழைத்திருக்கிறீரப்பா. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் ரஜினி உம்முடைய இறையிறக்கத்தால் ஆண்டவரே நாங்கள் அனைவரையும் அன்பு செலுத்தி நற்செய்தி புரிந்த ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரை ஒன்றித்து வாழக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரே ஒவ்வொருவரையும் ஊக்கப்படுத்தி ஆண்டவரே நாங்கள் வாழ்கிற பிள்ளைகளாக எங்களை அழைத்திருக்கிறீர். அந்த காரியங்களை நாங்கள் அப்பா இன்றைய தினத்தில் நாங்கள் செய்கிற பிள்ளைகளாக எங்கள் அனைவரையும் மாற்றி உடைய தூயாவின் வல்லமை கொண்டு இந்த நாள் முழுவதும் உடைய மேக ஸ்தம்பத்தின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து வழி நடத்த போவதற்காக நன்றி செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த சிறு மன்றாட்டை தாழ்மையோடு உடைய பாதப்படியில் ஒப்படைக்கிறேன் எங்கள் அருமையான ஜீவனுள்ள ராஜனே. ஆமேன். அல்லேலூயா. ஆமென் 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 ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆகாய் இறைவாக்கினர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஆகாய் இறைவாக்கினர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். வேகமாய் விதை இனியும் களஞ்சியத்திலேயே இருந்து விடுமோ திராட்சை கொடியும் அத்தியும் மாதுளையும் ஒலிவ மரமும் இனியும் பயன் தராமல் போகுமா? ஒரு முறை கூட வாசிக்கலாம். இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்கள் பக்தியோடு உருக்கமாக எல்லாரும் கரெக்டாக இந்த நேரத்தில் ஒவ்வொரு வசனங்களை எடுத்து வாசித்து தியானித்து அதற்கான சிந்தனைகளை 1/2 மணி நேரம் நீங்கள் எடுத்து பேசி அதை ரெடி பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் நீங்கள் ஏற்புடையவர்களாக மாறி ஜெபிக்கும் பொழுது அவர் தருகின்ற வாக்குத்தத்தம். ஹல்லேலூயா.
ஆகா 2:19 மீண்டும் ஒருமுறை வாசிக்க கேட்போமா? விதை இனியும் விதை இனியும் களஞ்சியத்திலேயே இருந்து விடுமோ? திராட்சை கொடியும் அத்தியும் மாதுளையும் ஒலிவ மரமும் இனியும் பயன் தராமல் போகுமா? இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன். ஹல்லேலூயா. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன். தொடக்க நூல் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிக்க கேட்போமா வேகமாய்? தொடக்க நூல் 12:2. ஆமென். யாராவது ஒருவர் உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன், உன் பெயரை நான் சிறப்புற செய்வேன், நீயே ஆசியாக விளங்க. வார்த்தை இருக்கிறது தேவ பிள்ளைகளே, எல்லாம் கிவன், இட் இஸ் ரிசீவ்டு, எல்லாம் கொடுத்தாயிற்று. ஆசீர்வாதம் ரெடியாக இருக்குது. நமக்கு தான் அந்த ஏடிஎம் பின்னு மறந்து போச்சு, எடுக்க தெரியல, ஏடிஎம் பின் எடுக்க தெரியல. எடுக்கிறது கற்றுக்கங்க. ஏடிஎம் பின் எரேமியா 33:3. ஹல்லேலூயா. பின் நம்பர் 33:3 பாஸ்வேர்டு அதுதான். அது நமக்கு எடுக்க தெரிஞ்சிட்டா நம்ம இறை வார்த்தை நம்ம கையில் இருக்குது, வாயில் இருக்குது, இதயத்தில் இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன், உனது பெயரை நான் உயர்த்திடுவேன், ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய், செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன்னு சொல்லி தொடக்க நூல் 28:15 வாசிக்க கேட்போமா? தொடக்க நூல் 28:15. ஆமென். நான் உன்னோடு இருப்பேன், நீ எங்கு சென்றாலும் உனக்கு நான் காவலாயிருந்து இந்நாட்டிற்கு உன்னை திரும்பி வர செய்வேன், ஏனெனில் நான் வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவும் நான் வாக்களித்ததை நிறைவேற்றும் அளவு உன்னை கைவிட மாட்டேன். ஹல்லேலூயா. செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன், சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு தந்திடுவேன், என்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். என்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன்.
பெரிய இனமாக்கி ஆசீர்வதிப்பேன். உனது பெயரை நான் உயர்த்திடுவேன். ஆசீர்வாத வாய்க்காலாய் நீ இருப்பாய். செல்லும் இடமெல்லாம் காவலாய் நான் இருப்பேன். சொன்னதை செய்திடுவேன், கைவிடவே மாட்டேன். நீ வாழும் இந்த தேசம் உனக்கு நான் தந்திடுவேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எல்லையில்லா நன்மைகளால் நிரப்பிடுவேன். ஹல்லேலூயா. பலத்த கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். சந்தோஷமா ஹல்லேலூயா ஹல்லேலூயா சொல்லி சந்தோஷப்படுத்தலாம் ஆண்டவரை. ஆமென் 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 ஆமென். ஓ ஷகர பாரத பனுதுனிய சத்ரமன சரகரபா சரியா சிவேசகமான துச்சைகன மனசர்மே. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக இன்று 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 ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் தருகின்ற சமாதானத்தை ஒருவருக்கொருவர் அன்போடு பகிர்ந்து கொள்வோம். அனைவருக்கும் கிறிஸ்துவின் சமாதானம் உண்டாவதாக. அனைவருக்கும் Have a nice day. Have a nice day. God bless you. God bless you. God bless you.